சார் வணக்கம். நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொது தமிழில் இந்த ஒருமை பன்மை பிழை நீக்குதல் அது தொடர்பான வீடியோ தான். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஒருமை பன்மை பிழை நீக்குதல் வந்துட்டு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச 2 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைம் 85 வினாக்கள் இலக்கணம் தொடர்பாக கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டதுனால கண்டிப்பாக ஒரு 4 கொஷினாவது இதிலேருந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த ஒருமை பன்மை பிழை நீக்குதலில் சார் இந்த இடத்தின் அடிப்படையில் ஓகேங்களா, தன்மை முன்னிலை படர்க்கை அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த இடத்தின் அடிப்படையில் சொற்களை வந்து ஒருமைப்பன்மையை கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த எழுவாய் பயனிலை இதன் அடிப்படையிலும் கேட்பாங்க. அடுத்து இந்த உயர்திணை அக்ரிணை இந்த திணை அடிப்படையிலும் நமக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இருக்கிற எல்லா ஒருமைப்பன்மைகளும் இது வரைக்கும் கேட்டு ஒருமைப்பன்மைகள் எல்லாமே நான் உங்களுக்கு தொகுத்து ஒரே வீடியோவை கொடுக்குறேன். ஓகேங்களா? சரிங்க சார். ஃபஸ்ட்டு இந்த ஒருமைப்பன்மையில் இடம் பார்த்தா தன்மை முன்னிலை படர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 இடங்களை சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தன்மையில் ஒருமையில் எப்படி சொல்லணும், பன்மையில் எப்படி சொல்லணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். தன்மையில் நான் யான் அப்படின்றது ஒருமை. ஓகே, நான் என்பது ஒருத்தரை தான் குறிக்கும். ஓகேங்களா? அதே நாம் என்பது என்னது பன்மை. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க, இன் அதாவது 2 சொல்லி இன் வந்துச்சுன்னா ஒருமை, இம் வந்தால் பன்மை அப்படின்னு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான், ஆனால் இலக்கண முறைப்படி அது கிடையாது. ஓகேங்களா? இருந்தாலும் ஷார்ட்டாக அது இப்படி பண்ணாலே கரெக்டாக தான் ஆன்சர் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இன்னு 2 சொல்லி நான் அந்த மாதிரி இன்னெலாம் வந்தால் என்ன அர்த்தம், அது ஒருமை. அப்போ இம் வந்தால் பன்மை. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே நேர்மையான சொற்கள் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லணும். எதிர்மறையாக சொல்லணும், நான் அல்லேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அதை செய்தது நான் அல்லேன் அப்படின்னு குறிப்பிடலாம். ஓகேங்களா? பன்மையில் சொல்லும்போது நாம் வந்தோம். ஓகேங்களா? சரி, அதே மாதிரி பாருங்கள் முன்னிலை. முன்னிலை வார்த்தைகள் என்னது, நீ. ஓகேங்களா? நீ என்பது முன்னிலை ஒருமை. நீ வந்தாய், நீ அல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைங்களா? அது பன்மையில் முன்னிலை நீர், நீவீர், நீங்கள் என்பதெல்லாம் முன்னிலை பன்மை. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது படற்கை. படற்கையில் ஆண்பாலில் ஒருமையும் பெண்பால் ஒருமையும் படற்பாலில் பன்மையும் பார்க்கலாம். இப்போ ஆண்பாலில் படற்கையில் அவன் அப்படின்னு ஒருமை, அவன் வந்தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அவன் அல்லன் எதிர்மறையை சொல்லும்போது, அவள் வந்தாள், அவள் அல்லல் அப்படின்றது பெண்பாலில் எதிர்மறையை சொல்லலாம், அல்லல் என்பது. ஓகேங்களா? அதே பலர்பாலில் சொல்லும்போது என்ன வரும், அவர் வந்தார், அவர் அல்லர் எதிர்மறையாக சொல்லலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர் அல்லர், அதான் கரெக்டு. ஓகேங்களா? அவள் நடிகை அல்லல், இதுதான் கரெக்டு. புரியுதுங்களா? ஸோ தன்மை முல்லை படற்கை இடத்தின் அடிப்படையில் இதை வந்து நாம் ஒருமை பன்மையை பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்தது இந்த எழுவாய் பயனிலை இதன் அடிப்படையில் ஒருமை பன்மையை பார்க்கலாம். புரியுதுங்களா? ஸோ எழுவாய் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் முதல்ல இருக்கிறது தான் எழுவாய். இப்போ கோலமயில் ஒயிலாக ஆடியது. இப்போ இந்த கோலமயில் என்பது என்னது எழுவாய், பயனிலை வந்துட்டு ஆடியது. ஓகேங்களா? ஸோ எழுவாயும் பயனிலையும் வைத்து நம்ம இந்த ஒருமை பன்மையை பார்க்குறது எப்படி அப்படின்னா, இப்போ கோலமயில் என்பது என்னது ஒரு மை தானே, மயில் என்பது என்ன ஒரே ஒரு மயில் தான், ஆடியது என்பது ஒன்று தான், ஆடினாங்க அவ்வளோதான், ஒருமை தான். புரியுதுங்களா? இப்போ வண்டுகள் தேன் குடித்தன. இப்போ எழுவாய் வந்து என்ன இருக்குது, பன்மையில் இருக்குது. எப்படி சார் பன்மைனா, ஆமாம் வண்டுங்க சூழல் இல்லை, வண்டுகள் அப்படின்னா நிறைய சேர்ந்து தானே வண்டுகள், அப்போ பன்மையில் தானே கொடுத்துருக்காங்க எழுவாய். இப்போ பயனிலை தேன் குடித்தன, குடித்தன என்பது பன்மை. அப்போ ஓகேவா? ஏன்னா பன்மையில் தான் முடிஞ்சிருக்கு. எழுவாயும் பயனிலையும் பன்மையில் தான் வரணும். எழுவாய் ஒருமையில் இருந்தால் பயனிலையும் ஒருமையில் தான் இருக்கணும். இப்போ வண்டு தேன் குடித்தது அப்படின்னு சொல்லணும் ஒருமையாக இருந்தால். ஏன்னா வண்டு தான் ஒருமை தான், வண்டு தேன் குடித்தது. கரெக்டுங்களா? ஓகேவா? ஸோ எங்கிட்ட போர்ட்ஸில் இல்லை இதிலே கூட ரிட்டர்ன் பண்ணியிருப்பேன். சரி, இருந்தாலும் நான் சொல்கிறத அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, கல் அப்படின்னு வந்தால் தனை அப்படின்னு முடியணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒருமையில் ததுன்னு வந்தால் ஒருமை, தனை வந்தால் பன்மை அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கல் வந்தால் தனை, அது பன்மைக்கு, தது என்பது ஒருமைக்கு. ஷார்ட்டாக சொல்லணும். ஆனால் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரிதலாக ஈஸியாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். ஆனால் நான் இப்படி ஆனால் ஒருமை பன்மை வந்து எழுவாய் பயனில்லை இதன் அடிப்படையில் தான் சொல்லுவேன். கொஞ்சம் உங்களுக்கும் பயன்தான் இருக்கணும் இல்லை, ஷார்ட்டாக இருக்கணும்ன்றதுக்காக சொல்கிறேன். ஷார்ட்கட்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் எப்பயும் போல் நான் சொல்கிறேன் எழுவாய் பயனில்லை அதன்படி கூட பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து விண்கலங்கள் விண்ணில் பறந்தன. விண்கலங்கள் என்பது எழுவாய். இப்போ பறந்தன, அதான் கல் வந்து என்ன பண்ணணும், தனை அப்படின்னு முடியணும் அப்படின்னு உங்களுக்கு ஷார்ட்கட்டாக சொன்னோம் இல்லையா? அப்போ இங்கே விண்கலங்கள் கல் வந்துச்சு, பன்மையும் தனை அப்படின்னு முடியணும். ஓகே, விண்கலம் விண்ணில் பறந்தது அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்தால்
பன்மையில் வந்துச்சுன்னா தன தான் முடியணும். அவன் பாடம் படித்தான். அவன் என்பது எழுவாய். ஓகேங்களா. படித்தான் என்பது படற்கை. இந்த இடத்துல பயனில்லை. ஓகேங்களா. சரிங்க சார். அடுத்தது இந்த உயர்திணை அக்ரிநிலை. ஓகேங்களா. மனிதர் அப்படின்னா இந்த உயர்திணை, அக்ரிநிலை என்னது மனிதர் அல்லாத எல்லாத்தையுமே அக்ரிணைன்னு சொல்லலாம். சரி, இது உங்களுக்கு விளக்கத்தோடு பார்த்தா தான் இன்னும் கொஞ்சம் புரிதல் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. இப்போ அவன் நல்லவன் அல்ல, இது சரியா? அவன் என்பது என்ன இந்த இடத்துல ஒருமை, நல்லவன் அல்ல என்பது சரியா? தவறு. அதே மாதிரி இந்த அல்ல அன்று என்று ரெண்டு இருக்குது சார். அல்ல என்பது ஒருமை, அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் நீங்கள் பயன்படுத்தணும். ஓகேங்களா. இப்போ அவன் நல்லவன் அல்ல, அவன் என்பது என்னது இந்த இடத்துல ஒருமை. ஓகேங்களா. எழுவாய் ஒருமையில் பயனில் என்ன இருக்குது? அல்ல என்பது என்னது பன்மைக்குரிய சொல். ஆனால் இங்கே ஒருமை தான் இருக்குது எழுவாய். அப்போ பயனிலையும் ஒருமையில் தான் இருக்கணும். ஓகேங்களா. அவன் நல்லவன் அல்லன். ஓகேங்களா. இது உயர்திணையில் குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா. ஏன்னா ஒரு 6 அறிவு உள்ள ஒரு மனிதர் தானே உயர்திணை சொல்லுவோம். அவனை இப்போ அவன் நல்லவன் அல்லன் அப்படின்னு தான் சொல்லணும். கரெக்டுங்களா. அவள் சிறுமி அல்ல, அப்படி அவர் சிறுமி அல்லல். ஓகேங்களா. அதுமாதிரி நான் கற்றவன் அல்ல, அதுக்கு நான் கற்றவன் அல்லேன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பன்மை இந்த இடத்துல. ஓகேங்களா. அவர் தமிழர் அல்ல, அவர் தமிழர் அல்லர். ஓகேங்களா. அதான் கரெக்டாக சொல்லணும். நாங்கள் ஏழைகள் அல்ல, நாங்கள் ஏழைகள் அல்லேம். பன்மையில் சொல்கிறாங்க. புரியுதுங்களா. நாங்கள். நீ எனக்கு நண்பன் அல்ல, நீ எனக்கு நண்பன் அல்லை. இதுவும் பன்மையில் வருது. ஓகேங்களா. இடத்தின் அடிப்படையில் இது வந்துருக்கு. தன்மை முல்லை படற்கை அந்த அடிப்படையில் இது படற்கையில் வந்துருக்குது. ஓகேங்களா. அடுத்தது இந்த தான் தாம் தன் தம் என பதங்களை எவ்வாறு சொன்னால் அதேமாதிரி தனது தமது இருக்கும். இதெல்லாம் நான் உங்களுக்கு அது பின்னாடி காட்டிடுறேன். ஓகேங்களா. இப்போ இவர் தான் என் நண்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. தான் அதை நான் உங்களுக்கு சொன்ன என்ன சொன்னேன், ரெண்டு சொல்லி இன் வந்தால் என்னது ஒருமைக்கு சொல்லணும், இம் வந்தால் பன்மைக்கு அப்படின்னு உங்களுக்கு ஷார்ட்கட்டாகவும் சொல்லியிருந்தேன். சரி, இருந்தாலும் வாங்க இங்கே முறைப்படி பார்ப்போம். இவர் தான் என் நண்பர் அப்படியே சொல்லுவீங்க. இவர் தாம், இவர் என்பது என்ன நேரத்தில் நிறைய பேர் சேர்த்து குறிக்கிறது. ஓகே. இவன் என் நண்பன் சொல்லலாம். இவர் அப்படின்போது என்னது அங்கே நிறைய பேர் இருக்குது, பன்மையை குறிப்பிடுது. அப்போ பன்மைக்கு என்ன பண்ணும், தாம் இம் வரணும்னு சொன்னீங்களா. அப்போ இவர் தான் என் நண்பர். புரியுதுங்களா. அடுத்தது இவை தான் சிறந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. இவை என்பது என்னது பன்மை. இந்த இடத்துல எழுவாய் என்பது பன்மை, இவைன்னு சொல்லக்கூடாது. இது தான் சிறந்தவை அப்படின்னு சிறந்தது அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும். அதுதான் கரெக்டான சென்டென்ஸ். தப்பு. இந்த இடத்துல எதுனா இது தவறு. அதுக்கு என்ன நீங்கள் எழுதணும், இவை தாம் சிறந்தவை. ஓகேங்களா. ஏன்னா இவை என்பது என்னது பன்மை, இந்த இடத்துல எழுவாய். புரியுதுங்களா. கண்ணன் தம் வேலையை செய்தான். கண்ணன் என்பது என்னது ஒருமை, ஆனால் இங்கே என்னது தம் கொடுத்துருக்காங்க. அப்போ தப்பு. கண்ணன் தன் வேலையை செய்தான், இதுதான் சரி. ஓகேங்களா சார். அப்போ நான் தான் இருந்தால் தாமுன்னு போட்டுக்கிறேன், அப்படியே தம் இருந்தால் தன்னுன்னு மாற்றிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்படி பண்ண வேணாம், அந்த குருட்டு மனப்பாடம் வேண்டாம் சார். இப்படி தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. எழுவாய் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. உயர்திணையில் இருக்கா அக்ரிநிலையில் இருக்கா. ஓகேங்களா. ஒருமையா பன்மையா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. அடுத்து பறவைகள். தன் இரையை தானே தேடி கொள்ளும். இந்த பறவைகள் என்பது என்னது இந்த இடத்துல எழுவாய் என்பது பறவை ஃபஸ்ட்டு இருக்க தான் சார் எழுவாய், கடைசி முடிகிறது பயனிலை, கடைசியாக இருக்கிறது பயனிலை, அவ்வளோதான். இப்போ பறவைகள் அப்படின்றது என்ன இந்த இடத்துல ஒருமையாக பன்மையா. பறவைகள் என்பது என்னது பன்மை. அப்போ பறவைகள் தன் அப்படின்னு சொல்லக்கூடாது, பறவைகள் என்ன தம் இரையை அப்படின்னு தான் சொல்லணும். கரெக்டுங்களா. ஏன்னா தன்னு கல் வருங்க பறவை என்பது என்னது பன்மை. அப்போ தம் அப்படின்றது அதுக்கான பன்மைக்குரிய வேடு. கரெக்டுங்களா. தம் இரையை தானே தேடி கொள்ளும், இதுதான் சரியான விடை அதுக்கு. புரியுதுங்களா. அதே மாதிரி இதில் இந்த தான் தம் தன் இதிலே தனது இருக்குது, அதை பார்த்துடலாம் அப்படியே. அதுமாரி தான் தாம் இது ரெண்டும். ஓகேங்களா. அப்படி தனது இதெல்லாமே. இப்போ தான் என்பது என்னது ஒருமை குறிக்கும். அதை நான் முன்னே சொன்னல, ரெண்டு சொல்லிங்கன்னா ஒருமை சார். உங்களுக்கு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன், ஆனால் அப்படி கைட் பண்ணக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு புரிதலாக ஈஸியாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். அதேமாதிரி தாம் என்பது பன்மை குறிக்கும். ஓகேங்களா. தான் தன்னை தன்னால் தனக்கு தனது இதெல்லாம் ஒருமை தொடரில் பயன்படுத்தணும். அதான் இன் வந்தாவே ரெண்டு சொல்லினாவே ஒருமை சார், மா போட்டாவே அது பன்மை சார். ஓகேங்களா. அதை ஷார்ட்டாக சொல்லிடுச்சேன். இப்போ தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார், இது கரெக்டாக சார். எழுவாய் எண்ணத்தில் இருக்குது. தலைவர் என்பது யார், ஒருமை தான் சார். ஓகேங்களா. தலைவர்கள் பன்மை, ஆனால் எங்கள் தலைவர்
தனது கையால் தான் சார் சொல்லணும். ஆனால் இங்கே தமதுன்னு சொல்கிறோமே அப்படின்றது காரணம் என்னென்னா, தலைவர் என்பது என்னது ஒருவரை குறித்தாலும் அது என்னது ஒரு மரியாதை பன்மையாக அவங்களை காட்டணும். ஓகேங்களா? மாண்புமிகு அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, தமிழக முதல்வர் அவர்களே அப்படின்னு சொல்லுங்களா, அந்த மாதிரி மரியாதை பன்மை காரணமாக இந்த இடத்துல இந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் தலைவர் தமது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தலைவர் என்பது என்னது ஒருமை. அப்போ ஒருமைக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்? தனது தான் யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே மரியாதை பன்மை காரணமாக இதை தமது நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? அடுத்தது மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். மாணவன் என்பது என்னது இங்கே ஒருமை. மாணவர்கள்னு சொன்னால் தான் நீங்கள் பன்மை. அப்போ மாணவன் ஒருமை டேஸ் கையால் பெற்றுக்கொண்டான். தனது தான் வரணும். தனது வரணுமா தமது வருமா? தனது. தனது என்பது என்னது ஒருமைக்கு பயன்படுத்த வேண்டும். இதே இந்த இடத்துல இப்படி இருந்தால் என்ன பண்ணிவிடலாம்? மாணவர்கள் தமது கையால் பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சென்டென்ஸ் தான் அந்த இடத்துல நீங்கள் தமது பயன்படுத்தியிருக்கணும். ஆனால் இந்த இடத்துல மாணவன் என்பது ஒருமை. ஒருமைக்குரிய வார்த்தை என்னது? தனது. கரெக்டுங்களா? அடுத்து மாடுகள் தமது தலையை ஆட்டின. ஓகேங்களா? மாடுகள் எழுவாய் என்ன இருக்குது? பன்மையில் இருக்குது. அப்போ என்ன பயன்படுத்தணும்? தமது பயன்படுத்தணும். புரியுதுங்களா? மாடுகள் தனது தலையை ஆட்டினன்னு சொல்வது தவறு. மாடுகள் தமது தலையை ஆட்டின இதுதான் சரியான வார்த்தை அது. ஓகேங்களா? இப்போ கன்று தனது தலையை ஆட்டியது. கன்று என்பது என்னது? ஒருமையாக பன்மையா? ஒருமை. ஓகேங்களா? அப்போ எழுவாய் ஒருமையில் தான், பயனையும் ஒருமையில் தான் இருக்கணும். ஆட்டியது என்பது ஒருமையில் தான் சொல்லியிருக்காங்க, பிரச்சனை கிடையாது. அப்போ தமது வருமா தனது வருமா? ஒருமைக்குரிய வார்த்தைகள் எது? தனது. ஓகேங்களா? சார்த்து பாருங்கள், கோடிட்டங்களை பொருத்தமான சொற்களை நிரப்புக. சிறுமி டேஸ் கையில் மலர்களை வைத்திருந்தாள். ஓகேங்களா? சிறுமி என்பது ஒருமை தானே. அப்போ இங்கே தனது வருமா தமது வருமா? தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். உயர்ந்தோர் டேஸ் தம்மை தாமே. ஏன்னா உயர்ந்தோர் என்பது பன்மை, மாட்டார்கள் புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் பன்மை இது. ஓகேங்களா? அப்போ தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். இவை டேஸ் எனக்கு பிடித்த நூல்கள். இவை என்பது என்னது? ஒருமையா பன்மையா? இது என்பது ஒருமை, இவை என்பது என்னது? பன்மை. முன்னே உங்களுக்கு சொன்னல இது இவை இல்லை. இப்போ இவை என்பது என்னது? பன்மை. அப்போ பன்மைக்கு என்ன வார்த்தை இருக்கும்? தான் வருமா தாம் வருமா? இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இங்கே பாருங்கள், இவை என்பது பன்மைன்னு சொல்லிட்டு அதேமாதிரி பயனிலை பாருங்கள், நூல்கள் பன்மையில் முடிஞ்சிருக்கட்டுங்களா? அப்போ பன்மை. குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறகு செய்கின்றனர். ஓகேங்களா? சரிங்க சார். இது தனது, தமது, தாம் இதெல்லாமே. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஓடாது, ஓடா, மேயாது, மேய இந்த மாதிரி எதிர்மறை வாக்கியங்களில் எப்படி ஒருமை பன்மை பார்க்கலாம். இப்போ இன்று வண்டிகள் ஓடாது அப்படின்னு சொல்கிறது தவறு. இன்று வண்டிகள் ஓடா. ஓகேங்களா? அதாவது இந்த ஓடா அப்படின்றதெல்லாம் எதில் பயன்படுத்தணும்? பன்மைக்கு என்னவோ அதை தான் நீங்கள் பயன்படுத்தி ஆகணும். ஆடுகள் பயிரை மேயாது, மேயா. ஓகேங்களா? அதாவது பன்மைக்கு ஓடா, மேயா இதுதான் பயன்படுத்தணும். பன்மையான ஒருமையாக இருந்தால் ஓடாது, மேயாதுன்னு பயன்படுத்தலாம். ஆடு பயிரை மேயாது அதுதான் சரியான வார்த்தை ஒருமையாக இருந்தால். ஆனால் இங்கே ஆடுகள் பயிரை மேயாதுன்றது கூட ஆடுகள் கொடுத்துட்டாங்க, தப்பு. ஆடு பயிரை மேயாது என்பது தான் சரியான வாக்கியம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் சரியாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆடுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா பயிரை மேயா அப்படின்னு கரெக்டாக எழுதிக்கணும். மலர்கள் வாடாது அப்படின்னா மலர்கள் வாடா. புலிகள் புல்லை தின்னாது, புலிகள் புல்லை தின்னா. புல்லை தின்னாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அங்கே புலிகள் கொடுத்துருக்காங்க. புரியுதா சார்? திரும்ப அழுத்தி அதுக்கு தான் சொல்கிறேன். எழுவாய் பன்மையில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ மான்கள் நில்லாது, அப்போ பன்மையில் இருக்குது எழுவாய். அப்போ மான்கள் நில்லா. இதே மான்கள் நில்லாததுக்கு எப்படி சொல்லியிருக்கணும்னா மான் நில்லாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கணும். ஓகேங்களா? ஒருமையில் குறிப்பிட்டிருக்கணும். புரியுதுங்களா? மாடுகள் துல்லா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனாங்க இங்கே சொல்லிட்டுனா மாடுகள் துல்லா. அடுத்தது உடன்பாட்டு பன்மையில் பிழை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பூக்கள் பூத்தது சார். பூக்கள் பூத்தது அதுக்கு என்ன? பூக்கள் பூத்தன. பூத்தது தான் சொல்லணும். புரியுதுங்களா? இங்கே இப்போ எழுவாய் என்னக்குது? பன்மையில் இருக்குது. பூக்கள் ஒரு பூவை மட்டும் சொல்ல, பூக்கள்னு பல பூக்களை சேர்த்து சொல்லியிருக்காங்க. அப்போ பன்மையில் இருக்குது எழுவாய். அப்போ பயனில் என்ன பண்ணுவோம்? பன்மையில் முடியும்னா என்ன? பூத்தன. தனனா பன்மை, ததுனா ஒருமை. ஏன்னா அது இதுன்னு ஒருமையில் பேசுகிறோம் நம்ம சொல்கிறோம்ல, அது ஷார்ட்டாக நினைச்சு. அப்போ தது அப்படின்னா ஒருமை. ஷார்ட்கட்காக சொல்கிறேன் சார். இருந்தாலும் நான் எழுவாய் வச்சுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இலக்கண முறைப்படியும் பார்த்துக்கோங்க. மாடுகள் வந்தது. மாடுகள் என்பது என்னது? பயனில்லை. மாடு வந்ததுன்னு சொன்னால் எருமை வந்தது. இப்போ மாடுகள் வந்தன, எருமைகள் வந்தன, கன்றுகள் வந்தன, கன்று வந்தது. புரியுதுங்களா? மீன்கள் துள்ளுகின்றது, மீன்கள் துள்ளுகின்றன. மீன் தான் துள்ளுகின்றதுன்னு சொல்லுவோம். மீன்கள் அப்படின்போது துள்ளுகின்றன. ஓகேங்களா?
அணைகள் நிரம்பியது. அணை நிரம்பியதுன்னு தான் குறிப்பிடணும். அணைகள் என்பது பன்மை. அப்போ அணைகள் நிரம்பியன. ஓகேங்களா, இதுதான் சரியான வார்த்தை, பார்த்துக்கோங்க. அடுத்தது எழுவாய் அந்த பயனில் அதான் முன்னே சொல்லிட்டேன். இந்த ஒரு ஓர் எங்கே பயன்படுத்தணும் அப்படின்றதும். ஓகேங்களா, இப்போ ஒரு இலை அப்படின்னு சொல்கிறது தவறு. ஓகேங்களா, ஒரு சிறப்பு. ஓகே, ஓர் இலக்கு. ஓகேங்களா, நமக்கு ஸ்கூல் புக்லேயும் இருக்கும். இப்போ ஓர் எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா அது அந்த ஓருக்கு பின்னாடி ஒரு உயிர் எழுத்து வரணும். ஓகேங்களா, இப்போ ஓர் இலை. ஓகேங்களா, அப்போ ஒரு எங்கே சார் பயன்படுத்தினா ஒரு உயிர்மை, உயிரும் மெய்யும் சேர்ந்து வரக்கூடிய எழுத்தாக இருக்கணும். ஓகேங்களா, ஒரு சிறப்பான. ஓகேங்களா, அப்படின்னு சொன்னோம். ஒரு சிறப்பான சம்பவம் காத்திருக்கிறது, அதுதான் கரெக்டு. ஒரு சிறப்பு, சிறப்பு சி. அப்போ இச்சி கூட்டல் இ, ஒரு உயிரும் ஒரு மெய்யும் சேர்ந்து வர்றது ஒரு பயன்படுத்தணும். ஓர் என்ற இடத்துல எதை பயன்படுத்தணும்? உயிர் எழுத்து மட்டும் தான் பயன்படுத்தணும். ஓர் இலை, ஓர் இலக்கு. ஓகேங்களா, ஓர் யானை. ஓகேங்களா, ஓர் உலகம், இதுதான் பயன்படுத்தணும். ஒரு உலகம்னு சொல்லக்கூடாது, தவறு. ஏன்னா ஓர் என்ற இடத்துல உயிரெழுத்து இருக்கணும் பின்னாடி. ஒருக்கு உயிரும் மெய்யும் சேர்ந்து வர எழுத்து இருக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, அடுத்து இது என் வீடு. அந்த இது, இஃது, அது, அஃது. ஓகேங்களா, இப்போ இது என் வீடுன்னு சொல்லக்கூடாது, இஃது என் வீடுன்னு சொல்லணும். புரியுதுங்களா? அஃது நல்ல மருந்து கிடையாது, அது நல்ல மருந்து. ஓகேங்களா, அதுதான் கரெக்ட். அடுத்தது பலசில. இந்த பலசில அப்படின்றது எப்படின்னா, எனக்கு பல நண்பர்கள் உள்ளனர். தப்பு. எனக்கு நண்பர்கள் பலர் உள்ளனர். ஓகேங்களா, அதுதான் மாற்றி எழுதணும். புரியுதுங்களா? இதை பிழை திருத்தம். விழாவுக்கு சில பெண்கள் வந்திருந்தனர். விழாவுக்கு பெண்கள் சிலர் வந்திருந்தனர். இந்த பல சில எல்லாம் பலர் சிலர் அப்படின்னு மாற்றிக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா, சரிங்க சார். இப்போ டிஎன்பிசி கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு தான் பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்டென்ஸ் மேலே கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை, மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்ல, மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று, மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் இல்லை. இது எதுக்கு வரும்? சி தான் கரெக்டான ஆன்சர். எப்படி சார்? மல்லிகை என்பது என்னது? ஒருமை. குளத்தில் பூக்கும் மலர் அன்று எழுதணும். ஓகேங்களா, இதே மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர்கள் அப்படின்னு வந்தால் என்ன இருக்கும்? மலர்கள் அல்ல. ஓகேங்களா, அப்படின்னு வந்திருக்கும். ஒருமைக்குனா அன்று, பன்மைக்குனா அல்ல. ஏற்கனவே சொல்லிட்டேன், அல்ல அன்றும் எங்கே பயன்படுத்தணும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் வாங்கிய நூல் இது அல்ல. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. நான் வாங்கிய நூல் இது அன்று. ஓகேங்களா, நான் வாங்கியது இது நூல் அல்ல, அது தப்பு. நான் வாங்கியவை நூல் இது அல்ல, அதுவும் தப்பு. நான் வாங்கிய நூல்கள் இது அல்ல அப்படின்னு தப்பு. இப்போ டி ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. நான் வாங்கிய நூல்கள் இவை அல்லன்னு சொல்லியிருக்கணும். ஓகேங்களா, அன்று என்பது என்னது? ஒருமைக்கு. அல்ல என்பது பன்மைக்கு. அப்போ நான் வாங்கிய நூல் என்பது என்னதுங்க? ஒருமை. நான் என்பது என்னது? ஒருமை. எழுவாயும் இங்கே என்னத்தில் இருக்குது? ஒருமையில் இருக்குது. அப்போ பயன்லையும் ஒருமையில் முடியணும். புரியுதுங்களா? அன்று என்பது ஒருமைக்குரிய வார்த்தை, அல்ல என்பது பன்மைக்குரியது. ஓகேங்களா சார்? சரிங்க சார். அடுத்தது அவன் கவிஞன் அல்ல. அவன் என்பது என்னது? எங்கே? ஒருமை. கவிஞன் என்பது ஒருமை தான். அவன் என்பது ஒருத்தர் தான் குறிப்பிட்றாங்க. ஓகேங்களா, இது சரிங்க சார். இது அவன் என்பது என்னென்னா, இங்கே தன்மை முல்லை படற்கைன்னா என்னது? இதில் படற்கையை குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா, அவன் கவிஞன் அல்லன். ஓகேங்களா, அதை தான் சொல்லணும் பன்மையில். ஓகேங்களா, அடுத்தது ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள். ஓகே, இது வந்து கொச்சை சொல்லுது. இது சாரி, இதில் வந்து தெரியாமல் வந்துச்சு. இவங்க பாருங்கள், யானையின் கண் சிறியது. யானை என்பது என்னது? ஒருமை. ஓகேங்களா, ஆனால் சரியான தொடரை தேர்ந்தெடுக்கலாம். அப்போ யானையின் கண்கள் சிறியது தப்பு. யானையின் கண்கள் சிறியன, இதுதான் சரி. யானையின் கண் சிறியன தப்பு. யானையின் கண்கள் பன்மையில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ சிறியன. ஓகேங்களா, இங்கே யானை கண் சிறியதுன்னு கொடுத்துருக்கோம். யானையின் அப்படின்னு சொல்லியிருக்கூடாது. யானையின் கண்கள் சிறியன, அதான் சி தான் கரெக்டு. நீ என்பது முன்னிலை ஒருமைக்கு. நீர், நீவீர் என்பன எதுக்கு? முன்னிலை பன்மை பெயர்கள். ஓகேங்களா, அடுத்தது சரியான தொடரை தெரிவு செய்க. அது அதை செய்தது நான் அன்று. சரிங்களா, இது தப்பு. அதை செய்தது நான் அல்ல. ஓகேங்களா, பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். ஓகேங்களா,
ஏன்னா பானை உடைத்து கண்ணன் என்பது அந்த ஆண்பால், அல்லனுக்கு வந்து ஆண்பால் தான் முடியணும், அல்லன். பகைவர் நீவீர் அல்லீர், ஓகேங்களா, முன்னிலை சொல்கிறாங்க, ஓகேங்களா, நீவீர் அல்லீர் முடியணும், ஆனால் அல்லன்னு கொடுத்தாங்க, அது தப்பு. இவை பழங்கள் அல்ல, இது சரி, ஓகேங்களா. இது பழம் அன்றுன்னு சொல்லியிருக்கலாம், அப்படின்னு குறிப்பிட்டா சரிதான். இங்கே அப்படி குறிப்பிடல. இவை என்பது என்னது பன்மை, இது என்பது என்பது ஒருமை சொல்லலாம். அப்போ இது பழம் அன்றுன்னு குறிப்பிட்டு இருந்திருக்கலாம், அதுவும் சரிதான், ஓகேங்களா. இங்கே இவை பழங்கள் அல்ல என்பது பன்மைக்குரிய, இதுவும் சரிதான், ஓகேங்களா. அடுத்தது கல்வி நிலையங்களில் காலந்தோறும் மாறி வருகின்றதுன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. ஏன்னா கல்வி நிலையங்கள் இன்ஸ்டியூஷன்ஸ் சொல்கிறாங்க, எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டாங்க, பன்மையில் குறிப்பிட்டாங்க, ஓகேங்களா. அப்போ பன்மையில் தான் வருகின்றன. கல்வி நிலையங்கள் கல்வி நிலையம் காலந்தோறும் மாறி வருகின்றது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் இருக்குது. கல்வி நிலையம் காலந்தோறும் மாறி வருகின்றதுன்னா கரெக்டு. இங்கே நிலையங்கள்னு சொல்லிட்டாங்க, புரியுதுங்களா சார். அப்போ பி ஆப்ஷன் தான் சார் கரெக்டு, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அது தனது தமது மறுபடியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உயர்ந்தோர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள், ஓகேங்களா. தன்னைனா இன்னு, அப்போ என்ன அது ஒருமைக்கு வரக்கூடாது. தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள், ஏன்னா பன்மையில் இருக்குது. உயர்ந்தோர் அப்படின்னு பன்மை கொடுத்துருங்க, பயனிலையும் அதில் பன்மையில் முடியுது. இப்போ தன்னைத்தானே கொடுத்துருவாங்க, தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் அப்படி கொடுத்தா அது சரி. அப்போ ஃபஸ்ட் ஒன் தப்பு. சிறுவன் தமது கையில் புத்தகம் வைத்திருந்தான், தவறு. சிறுவன் என்று யார், எழுவாய் என்னது ஒருமையில் இருக்குது. அப்போ அங்கே ஒருமையில் இருக்கும்போது என்ன பண்ணணும், தனது பயன்படுத்தணும், தமது பயன்படுத்தணும், தனது பயன்படுத்தப்பட வேண்டும், கரெக்டுங்களா. தமது என்பது பன்மைக்குரிய வார்த்தை. அப்போ சிறுவன் தனது கையில் புத்தகம் வைத்திருந்தான் என்பது சரியான வாக்கியம், ஓகேங்களா. இங்கே தமதுன்னு கொடுத்துருக்கோம், அப்போ தப்பு. நாய் தனது தலையை ஆட்டியது, நாய் என்பது என்னது ஒருமை. அப்போ தனது என்பது எதுக்கு பயன்படுத்தணும், ஒருமைக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய வார்த்தை. அப்போ நாய் தனது தலையை ஆட்டியது, சரி, ஓகேங்களா. குழந்தைகள் தன்னால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர், குழந்தைகள் தம்மால், ஓகேங்களா. ஏன்னா குழந்தைகள் என்பது பன்மைக்குரியது, எழுவாய் பன்மை, பயனிலே அப்படிங்கிறது பன்மையில் தான் இதாக இருக்கணும். அப்போ தன்னால் அப்படின்னு சொல்லக்கூடாது, தம்மால். அப்போ தனது தன்னால் இதெல்லாம் எதுக்கு, ஒருமைக்கு. தமது தம்மால் என்பது பன்மைக்குரிய வார்த்தை, ஓகேங்களா. சரிங்க சார், வீடியோ வாட்ச் பண்ண ரொம்ப நன்றி, ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே வாயிலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்கள் திரும்பவும் ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் கண்டிப்பாக நான் சொன்னது, ஓகேங்களா. ஸோ ஒருமைக்கு திரும்பவும் சொல்கிறேன், ஒருமைக்கு தனது என்பது ஒருமை, தமது என்பது பன்மைக்கு பயன்படுத்தப்பட வேண்டும், ஓகேங்களா. அதேமாரி தது தன அப்படின்ட்டு ஒரு ஷார்ட் சொல்லியிருக்கேன். தது என்பது ஒருமைக்கும், தன என்பது பன்மைக்கு பார்க்க வேண்டும், ஓகே. எழுவாய் எதில் இருக்குது, பயனில் எதில் இருக்குதுன்னு பாருங்கள், இதுதான் முக்கியம், ஓகேங்களா. அதேமாரி உயர்ந்த நிலை இருக்கா அக்ரி நிலை இருக்கான்னு அதுவும் பார்க்கணும், ஓகேங்களா. மல்லிகை மலர் வந்து குளத்தில் பூக்கும் மலர் அன்று அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா மலர் என்பது ஒருமை, அப்போ அன்று பயன்படுத்தணும். அல்ல என்பதற்கு பன்மைக்கு பயன்படுத்தப்பட வேண்டும், ஓகேங்களா. பார்த்துக்கோங்க சார். வீடியோ வாட்சுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மேலும் ஒரு புதிய டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறோம், ஓகேங்களா. ஓகே சார், தேங்க்யூ.